சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா என்று கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியை உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறது. உன்னுடைய ஆசைகள் இரண்டில் ஒன்று இன்று இந்த அப்பா உனக்கு நடத்தப்பட காத்து கொண்டிருக்கிறது. என்னவென்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த அப்பா துணை இருக்கும் இந்த நேரம் முழுக்க உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பாவின் அன்பு உனக்கு நடத்துகின்ற விஷயங்களை உணர்ந்து விட்டாய். ஆனால் உன்னை சூழ்ந்து வரும் பல பிரச்சனைகளுக்கும் உன்னை தேடி வரும் பல பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக உனக்கு முடிவுகள் பிறந்துவிடும் என்பதையுமே நீ மறக்காதே. சாயப்பா இருக்கும் நேரம் உன் குலதெய்வ வாக்கு உன்னை தேடி வருகின்ற இந்த காலம் இனி ஒட்டுமொத்தமாக உன் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையுமே நிச்சயமாக நீயே வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து விடுவாய். உனக்கு புரியாத பல விஷயங்கள் கூட இப்பொழுது புரிந்துவிடும். தெரியாத பல விஷயங்கள் கூட இப்பொழுது உனக்கு தெரிய வந்துவிடும். நடப்பது என்னவென்று ஒரு தெளிவு உனக்குள் தானாகவே வந்துவிடும். சாயப்பா பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்கள் உனக்கு நிச்சயமான உண்மைகளை கொடுக்கும் என்பதையுமே நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்துவிட்டது என்பதையெல்லாம் தாண்டி இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பா உன்னோடு உடனிருக்கும் இந்த நேரம் முழுக்க அத்தனை விஷயங்களிலும் என் குழந்தை நீ தெளிவாக இருந்துவிட வேண்டும். முடியும் என்பது நம்பிக்கை அல்ல, உன்னால் முடியும் என்று சொல்வது உன் அப்பா. நானாக இருக்கும்பொழுது இனி உனக்கு என்ன கவலை வேண்டும்? எதை பற்றியும் என் குழந்தை நீ கலங்க வேண்டாம். நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் இருக்கும் உண்மைகளை தெரிந்து கொள் என் குழந்தையே. வாழ்க்கையில் சில அதிசயமான விஷயங்கள் நடக்கும். பார்த்திருக்கின்றாயா என் அன்பு குழந்தையே? 100 கிலோ இருக்கக்கூடிய ஒரு பொருளை சற்றென்று தயங்காமல் தூக்குகின்ற ஒரு மனிதனால் தன்னுடைய 2 கைகளால் வெறும் 2 கிலோ இருக்கக்கூடிய தன்னுடைய குழந்தையை தூக்க பயப்படுவான். அதிகமான பதற்றம் கொள்வான். இப்படித்தானே ஒவ்வொரு மனிதனுடைய இயல்பும் இருக்கிறது. அதனால் அவரவருக்கென்று இருக்கின்ற உணர்வுகளின்படி, இந்த சூழ்நிலைகளின்படி ஒவ்வொரு விஷயங்களும் அவர்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் முழுக்க, இந்த அப்பா உன்னோடு இருக்கும் இந்த நேரம் முழுக்க உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையுமே நீ எப்பொழுதுமே முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களையுமே நீ முழுக்க முழுக்க என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கின்ற இந்த நேரம் மட்டும் இனி உனக்காக என்ன நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொள். ஏது நடக்கிறது என்பதை நீ கவனமாக தெரிந்து கொள். சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலுமே என் குழந்தைக்கு இந்த அப்பா குலசாமியாக நின்று எத்தனையோ விஷயங்களை தந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ மறக்காது. என்ன நடந்தது என்று இனி யோசித்து நீ கலங்க வேண்டாம். உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களோடு நிச்சயமாக நீ வாழ்ந்துவிட தயாராகு. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க, இந்த அப்பா உன்னோடு இருக்கும் இந்த நேரம் முழுக்க உன் வாழ்க்கையில் இருக்கும் ஆசைகளை மட்டும் விட்டு விடாதே. அதை அடைவதற்கு நீ எடுத்து வைத்த முயற்சியில் ஒருபொழுதும் பின்தங்கி விடாதே. ஒவ்வொரு அடியிலும் வெற்றி கிடைக்கும் என்பதை நீ நம்பு. இறைவன் உன் வாழ்க்கையில் கொடுத்திருக்கின்ற விலை மதிப்பற்ற வரம் ஒன்று இருக்கிறது. உன்னை முழுமையாக புரிந்து கொண்டு உன்னுடைய குறை நிறைகள் ஓடு மனதார உன்னை நேசிக்கக்கூடிய ஒருவர் உன் வாழ்க்கையில் கிடைத்துவிட்டால் அதை அதிர்ஷ்டம் என்று மட்டும் அவ்வளவு சுலபமாக சொல்லிவிட முடியாது. அது இறைவன் உனக்காக எழுதி வைத்த விலை மதிப்பற்ற அழகாக உன் கையில் இருக்கிறது என்றால் அந்த வரத்தை என் குழந்தை அலட்சியப்படுத்தாமல் அன்போடு பாதுகாத்துக்கொள். ஏனென்றால் உண்மையான அன்பும் உண்மையான புரிதலும் எல்லோருக்கும் இங்கு கிடைப்பதில்லை. உன்னுடைய ஆசைகளில் முக்கியமான ஆசையாகவே இந்த உண்மையான அன்பை சரியாக பெற வேண்டும் என்பதில் தானே இருக்கிறது. ஒரு உண்மையான அன்பை நிலையாக பெற்றுவிட வேண்டும் என்பதில் தானே உன்னுடைய ஆசை இருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது உனக்கான இந்த ஆசைகளை எல்லாம் நீ ஒருபொழுதும் விட்டு விடாதே. உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் ஒருபொழுதும் நீ தொலைத்து விடாதே. என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் வருகின்ற இந்த காலம் மட்டும் இனி உன்னை தொடரும் விஷயங்களோடு நீ எல்லாவற்றையும் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையுமே நீ மறக்காதே. சாயப்பா நான் இருக்கின்றேன் உனக்காகவே. எந்த நாளிலும் உன் விருப்பங்களை உனக்கு நடத்தி கொடுக்கவே உனக்கு நான் சொல்லி இருக்கின்றேன். இது போன்ற நேரங்களில் எல்லாம் உனக்கு வேண்டியதை எல்லாம் நீ வேண்டியபடியே நடத்திவிட்டால் அது போதும். இதுவரையிலும் உனக்கு தோன்றி இருக்கின்ற பல விஷயங்கள் இனி உனக்குரிய உண்மைகளை எல்லாம் உனக்கு சரியாகவே
நடத்தி கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. நாம் எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கையும் நமக்கு ஒவ்வொன்றையும் நடத்தி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. சாயப்பா முழுமை என்பது என்ன, வாழ்க்கை நாம் விரும்புவது என்ன என்பதனை எல்லாம் நீ உணர வேண்டும் அல்லவா? எந்த நாளிலும் எதையும் நினைத்து என் குழந்தை நீ வருந்தக்கூடாது. உனக்காக சாயப்பா சொல்வதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருந்து நடத்துகின்ற விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆசைகள் என்ன, நமக்கு உண்மையாகவே வேண்டியது என்ன, நம்முடைய விருப்பங்கள் என்ன, நம்முடைய எதிர்காலம் என்ன என்பதனை எல்லாம் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். சரியான நேரத்தோடு நீ எதையுமே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. சாயப்பா சொல்லும் நிலைகளில் இனி உனக்கு என்றும் என்றென்றுமே நல்லதே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். சாயப்பா இருக்கும் இந்த நாட்களில் எப்பொழுதும் போல உனக்கு இந்த வாழ்க்கையில் பல ஆச்சரிய மாற்றங்கள் உருவாகும் என்பதை நீ புரிந்து நடந்து கொள். என் குழந்தையினுடைய அன்பு எதையுமே உனக்கு நிலையாக உருவாக்கி கொடுக்கும் என்பதை மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த காலம் இனி ஒட்டுமொத்த விஷயங்களை நீ சரிவர கொண்டு வந்து நிறுத்தினாலே அது போதும். அடுத்தவர் விரும்பியபடி தான் நீ பேச வேண்டும் என்றால் பொய்தான் பேச வேண்டும். அடுத்தவரின் விருப்பத்திற்கு ஏற்ப நடக்க வேண்டும் என்றால் நடிக்கத்தான் செய்ய வேண்டும். உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்தால் போதும். உனக்கு பிடித்தபடி நிச்சயமாக உன்னை சுற்றி எல்லா விஷயங்களும் உனக்கே என்று சரியாக நடக்கும் பொழுது உண்மையாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும். உனக்குரிய நம்பிக்கையோடும் நல்ல மனநிலையோடும் நீ எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. இத்தனை காலமும் என் குழந்தை பட்டது போதும். இனி உனக்கே என்று நான் சொல்லித்தரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ முழுமையை அறிந்து வாழ வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னோடு நான் இருக்கும் இந்த நிலையை அறிந்து நீ நிச்சயமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. என் அன்பு குழந்தையே, யோசித்த நிலையில் தனக்கான ஒன்றை பெற்றுக்கொண்டு அப்பாவின் அன்போடு நீ உன் வாழ்க்கையை மீட்டெடுக்கப் போகிறாய். மேலும் மேலும் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்டப் போகிறாய். என் குழந்தையே, வாழ்க்கை பலவிதமான நேரங்களில் உனக்கு பலவிதமான சிந்தனைகளோடு ஒவ்வொன்றையுமே என்னவென்று எடுத்துச் சொல்லும். அந்த நேரத்தில் அதை நீ புரிந்து கொண்டால் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக நீ எல்லாவற்றையும் சரியாக தெரிந்து கொள். எதையுமே நீ உணர்ந்து கொள். சாயப்பா சொல்லும்போது அதனை நீ பத்திரப்படுத்திக்கொள். எது உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள். இன்று இல்லாமலும் இருக்கலாம், நாளை இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக அது உன் கைகளில் வந்து சேரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் உனக்கென நான் சொல்லி இருக்கின்ற இந்த விஷயங்களை நிச்சயமாக நீ தெரிந்து கொள். முதலில் உன்னை யார் என்பதை நீ புரிந்து தயாராகு. உன்னை தேடி நீ எங்கிருக்கிறாய் என்பதை முதலில் புரிந்து, என் குழந்தை எப்பொழுதுமே உன்னை பிடித்ததால் நீ இருந்திருக்கிறாய். உன்னுடைய அழகை ரசித்து நிராகரித்திருக்கிறாய். ஆனால் இப்பொழுது உனக்கு பிடிக்காதபடி நீ மாறி இருக்கிறாய். எப்பொழுதும் சிரித்து கொண்டு எல்லோரையும் நம்பி என் குழந்தை இன்று அமைதியாக எல்லா விஷயங்களையும் கடந்து செல்கிறாய். எல்லாமே தெரிந்தது என்று நினைத்து உனக்கு இன்று உன்னையே புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லி நீ கலங்குகிறாய். கண்ணாடியில் உன் முகத்தை பார்த்து என்ன அழகு என்று நீ ரசித்த அந்த முகத்தை இப்பொழுது பார்த்து அதில் இருக்கும் வலியையும் வேதனையும் பார்க்கிறாய். எப்போது என்று தெரியவில்லை, எங்கே என்று தெரியவில்லை, தன்னை தொலைத்து விட்டேன் என்று சொல்லி என் குழந்தை நீ கலக்கம் போகிறாய். இப்பொழுது யாரையும் தேட நேரமில்லை, தொலைந்து போன என்னைத்தான் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி என் குழந்தை நீ கலங்குவது இந்த அப்பாவிற்கு காண முடிகிறது. ஆனால் இனி எப்பொழுதும் எதற்காகவும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, இனி எந்த நாளும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். தெய்வம் சொல்லி சொல்லி உனக்கு எல்லாவற்றையுமே சரியான நேரத்தில் உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. இந்த அப்பா நான் இருக்க உனக்கு என்ன கவலை என்பதை முதலில் நீ புரிந்து கொள். அதை நினைவில் வைத்துக்கொள். இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள். சாயப்பா இனி எந்த விதத்திலுமே நீ உன்னை விட்டு விடாதே. உன்னை சுற்றி நடக்கும் பல உண்மைகளோடு நீ வாழ கற்றுக்கொள். உன்னை தேடி வரும் பல நன்மைகளோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட நீ எப்பொழுதும் தயாராகு. எதிலுமே உனக்கு ஒரு நல்லது நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டு வாழும் எந்த நேரத்திலும் உனக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் என்பதை தெரிந்து கொண்டு நீ வாழ பழகு. சாயப்பா நிற்கும் வரை என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் இனி எந்த மாற்றங்களும் இல்லை. அப்பா சொல்ல சொல்ல இனி நினைத்தது ஒவ்வொன்றும் சரியாகவே உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதை நீ புரிந்து உன்னோடு நான் நின்று பேசுவதை நீ தெரிந்து கொண்டு எப்பொழுதும் போல பெருமகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்துவிடு. எதிலும் உனக்கு நல்ல நேரம்தான். என் அன்பு குழந்தையே, உனக்கு சரியாக நிறைவேற்றப்படும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். சரியான மனநிறைவோடு உனக்கு எல்லாம் தெளிவாகவே கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும்.
எது நடந்தாலும் உனக்குரிய தெய்வங்கள் உன்னோடு நிற்பதை நீ எப்பொழுதும் தெளிவுபடுத்து. சாயப்பா சொல்ல சொல்ல எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லபடியான மாற்றங்களை தரும் என்பதையும் நீ புரிந்து கொள். இந்த அப்பா இனி உன்னோடு நான் தொடரும் இந்த விஷயங்கள் எல்லாமும் நீ மனதில் வைத்துக்கொள். உன் குலசாமியான இந்த இஷ்ட தெய்வமான இந்த சாயப்பா சொல்வது போல நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தில் மன உறுதியோடு நீ நின்று கொண்டிருக்கிறாய். ஆனால் நிச்சயமாக அது உனக்கு நடக்கப் போகிறது என்பதை மறக்காதே. இந்த அப்பாவின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.